மாங்காய் ஊறுகாய் ரெசிபி. ஸோ மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் துடைச்சிட்டு அதை பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு அது ஒரு மண் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 650 கிராம்ஸ் மாங்காய்க்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கல்லுப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு டீஸ்பூன் ஆஃப் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் போட்டு 2 மினிட்ஸ் வறுத்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணி அதையும் மாங்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 650 கிராம்ஸ் மாங்காய்க்கு 4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ 150 ml ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், பெருங்காயம், அப்புறம் இத்தினோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் மாங்காய் கூட ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்னா ஃபர்தர் நம்ம ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை கவர் பண்ணி 2 to 3 days நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் டே வெயிலில் வச்சு எடுத்த போது இப்படி தான் இருந்தது, எண்ணெய் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு நாள் நான் வச்சு எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஆப்பிள் சீடர் வினிகர் இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ தோட்டத்திலிருந்து வந்த மாங்காயில் ஹோம்மேட் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு.